இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மனித வாழ்க்கை பல்வேறான நிகழ்வுகளையும் செயல்களையும் கொண்டதாக இருக்கிறது. வாழ்க்கையின் அர்த்தத்தினை புரிந்து படிப்பினைகளை வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்டு வாழும்போது ஆண்டவர் கூறியது போல அவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். இன்று நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பல நேரங்களில் எங்களை விட்டால் வேறு யாரும் இல்லாத மாதிரி தான் நடந்து கொள்வோம். செய்கிற செயல்கள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தன்னை விட்டால் யாரும் இல்லை, என்னால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும், மற்றவர்களை விட எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறது. அகந்தை மற்றும் வீண் பெருமை ஆபத்தை மட்டுமே விளைவிக்கும். நாங்கள் இப்படியான பண்புகளோடு வாழ்ந்தால் அது எங்களை அழிவை நோக்கி மட்டுமே கொண்டு செல்லும். வீண் பெருமை பாராட்டி அழிந்தவர்கள் அநேகர் உண்டு. தாவீதை குறித்து பொறாமைப்பட்ட சவுல் அரசன் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற அவருடைய தலைக்கணமும் ஆணவமும் தான் சவுலின் அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவராக இருந்தாலும் கடவுளுக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் இதே நிலைமைதான் எல்லோருக்கும் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் கோரியது போல எல்லோருடைய அழிவுக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் அவர்களுடைய அகந்தையும் வீண் பெருமையும் தான் என்பதை நன்கு புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆமேன்.